கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. குற்றமில்லாத சிறந்த மதிப்பை தருகிற கல்வியை போன்ற செல்வம் உலகில் வேறு இல்லை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நாள்தோறும் பாடங்களை நன்கு கற்றுவரும் எம் ஆதர்ஸ் ஐடியல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதற்கண் என் காலை வணக்கத்தை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பாட வகுப்பில் நாம் காணப்போவது செய்யுள் பகுதி. ஏற்கனவே நேற்றைய வகுப்பில் நீங்கள் பூத்தொடுத்தல், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய 2 பாடல்களை நன்கு கற்று விடைகளை தெளிவாக எழுதி அனுப்பியிருந்தீர்கள். உங்களின் விருப்பத்துடன் கூடிய அந்த செயலை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைய பகுதி கம்பராமாயணம். கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்ட ராமாயணம். வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமகாதையை தமிழ் மொழியில் தமிழ் மரபிற்கு ஏற்ப ஆங்காங்கு கூட்டியும் குறைத்தும் எழுதப்பட்ட ஒப்புயர்வற்ற ஒரு காப்பியம் கம்பராமாயணம். இந்த நூல் 6 பெரும் பிரிவுகளாகவும் உட்பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. பெரும் பிரிவு காண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய உட்பிரிவு படலம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் என்பவை கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவுகள். 6 காண்டங்கள். கம்பர் தாம் இயற்றிய ராமகாதைக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ராமாவதாரம் என்று தன் நூலுக்கு அவர் பெயர் இட்டார். தமிழ் சான்றோர்கள் அதன் சிறப்பும் பெருமையும் கருதி கம்பன் என்ற சொல் அதோடு 2 கலக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாக அதனை கம்பராமாயணம் என்று அழைத்தார்கள். கம்பர் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் ஔவையார், புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர் என்ற மிகச்சிறந்த புலவர்கள் வாழ்ந்த காலம் அது. கம்பர் இயற்றிய வேறு சில நூல்கள் ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பவர் கம்பரை ஆதரித்தவர். கம்பரின் பெருமையை சுட்டும் தொடர்கள் கவி சக்கரவர்த்தி, கம்பன் வீட்டு கட்டு தரியும் கவிபாடும், கல்வியில் பெரியவன் கம்பன், விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர்கம்பன், கம்பன் கவிபோல் கற்றோர்க்கு உள்ளம் கழியாதே. 10,000 பாடல்களுக்கு மேல் நிரம்பிய இந்த கம்ப ராமாயணம் மிகச்சிறந்த இடத்தை தமிழ் இலக்கியத்தில் பெற்றுள்ளது. கவியரசர் கண்ணதாசனும் கம்பரை வியந்து பாடுகிறார். 10,000 பாடல்களை சத்தாக தந்த முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என்றே நீ பாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதியும் கம்பனின் கவிச்சிறப்பை வியந்து போற்றுகிறார். கண்ணதாசன் மற்றொரு இடத்தில் சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை தரும் எனச் சொல்லி என்னை போட்டானே மதுகுடத்தில் அள்ளி என்று கம்பன் கவிகள் தரும் இன்பத்தை வார்த்தைகளில் வடிக்க இயலாது என்று கூறுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கம்பராமாயணம் பாடப்பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக ராமகாதை உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் தொலைக்காட்சி தொடர்களிலும் பெரியோர்கள் கூறுவதிலும் படிப்பின் மூலமாகவும் அறிந்திருப்பீர்கள். தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த மன்னன். 3 பட்டத்து அரசிகள், நீண்ட நாட்கள் புத்திர பேறு இல்லாமல் ரிஷ்ய சிருங்கரர் என்று அழைக்கப்படுகின்ற கலைக்கோட்டு மாமுனியின் காரணமாக, தவத்தின் காரணமாக 4 குழந்தைகள் 3 தேவியருக்கு பிறக்கிறது. கைகேயின் மகன் பரதன், கோசலையின் மகன் ராமன், சுமித்திரையின் மகன்கள் சத்ருகனன், இலக்குவன். இவர்கள் 4வரும் வளர்ந்து வருகிறார்கள். முனிவர் விஸ்வாமித்திரர் தன் தவத்திற்கு உறுதுணையாக வேண்டும் என்று ராமனை கேட்கிறார். தயரதன் மறுக்கிறார். ராமனை பிரிவதற்கு மனமில்லாமல் அவர் துடிக்கிறார். தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரினுடைய வாக்கிற்கு ஏற்ப இலக்குவனையும் ராமனையும் விஸ்வாமித்திரருடன்
வானகத்திற்கு அனுப்புகிறார். ஒரு நாள் பட்டாபிஷேகம் சூடுவதற்காக தசரதன் மந்திர சபையை கூட்டி முடிவு செய்கிறார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று. சம்பாசுரனுடன் நடந்த போரில் கைகேயினுடைய சாமர்த்தியத்தை கண்ட தசரதன் அவருக்கு 2 வரங்கள் கொடுக்கிறார். அந்த 2 வரங்கள், நீங்கள் எனக்கு கிடைத்ததே பெரிய வரம், இது எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிறார். ஆனால் கொடுத்ததுதான், உனக்கு இப்போது வேண்டுமானால் இல்லை எப்போது வேண்டுமானாலும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று முன்பே வரம் கொடுத்திருந்தார் தயரதன். சின்ன வயதில் ராமன் மந்தரை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கூனியின் முதுகு கூன் விழுந்து விட்டது, அதை நிமிர்த்துவோம் என்று மாவால் செய்யப்பட்ட உருண்டையை வில்லில் வைத்து கூனி முதுகில் அடித்தார். அதை பெருவயதாக வளர்ந்த போதிலும் கூட மறக்காத கூனி மண்ணாசையை மன்னர் பதவியை அடைய இருக்கின்ற பொழுது ராமனுக்கு அது கிடைக்காமல் சூழ்ச்சி செய்து கைகேயினுடைய மனத்தை மாற்றி ராமனுக்கு வனவாசம் செல்வதற்கு முக்கிய காரணமாக மாறுகிறார். ராமன் சிறு வயதில் மா உருண்டையால் கூனியை அடித்தான். கூனி ராமனுக்கு மண்ணே கிடைக்காமல் செய்தால் என்று இதனை அப்துல் ரகுமான் பதிவு செய்கிறார். ஆகவே அந்த வனவாசத்தின் போது இலக்குவன் ராமனை பின்தொடர்ந்து செல்கின்றான். சீதையை தன் தாயாரை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு ராமன் சென்றதற்கு சொல்ற பிறகு சீதையும் ராமனுடன் சேர்ந்தே வருவேன் என்று உறுதியுடன் கூறுகிறார். காடு வெப்பம் நிறைந்தது, உன் பொன் போன்ற பாதங்கள் தாங்காது, நீ இங்கேயே இரு என்று ராமன் கூறியதை கேட்டதற்கு சீதை பதில் கூறுகிறார், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கணவனை பின்தொடர்ந்து சீதை செல்கிறார். இவ்வாறு கதையானது சென்று அதற்கு பிறகு சூர்பனகை ராமன் மீது ஆசை கொண்டு, அவ்வாறு ஆசை கொண்ட காரணத்தினால் இலக்குவன் சூர்பனகையினுடைய மூக்கை அறிந்ததற்கு பிறகு அவர்களை பழிவாங்க வேண்டி தன் அண்ணனிடத்தில் காட்டில் ஒரு தேவதை போன்ற பெண்ணை கண்டேன், அவளை உனக்கு பரிசாக தர இருக்கலாம் என்று எண்ணிய போது 2 மானுடர்கள் என்னை இவ்வாறு சிதைத்து விட்டார்கள் என்று சீதையின் அழகை வர்ணித்து மிகச் சிவபக்தனாக விளங்குகின்ற ராவணனை அந்த பெண்ணாசை ஏற்பட செய்கிறார்கள். அதன் மூலமாக அவனுக்குள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசையின் காரணமாக ராவணன் சீதையை கடத்தி செல்கிறான். சீதையை பிரிந்ததற்கு பிறகு ராமன் சொல்லொன்னா துயரங்களுக்கு ஆளாகிறான். பின் சுந்தரகாண்டத்தில் அனுமனை சந்திக்கிறான், சுக்கிரியனோடு சேர்கிறான். அதற்கு பிறகு இலங்கை மீது படையெடுத்து வெற்றி பெற்று சீதையுடன் சேர்வதாக இந்த கதையானது தொடர்ந்து செல்லும். இந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செயல்கள் மிகுந்த சந்த சிறப்புகளை உடைய பாடல்கள். நம் 10ஆம் வகுப்பில் இந்த பாடல்கள் முழுவதுமே சந்த சுவையில் நிரம்பிய பாடல்களாக தேர்வு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் பாடப்பகுதிக்குள் இப்போது நுழைவோம். முதலாவதாக நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் பாலகாண்டத்தில், முதலாவது காண்டம் பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல் சரையு நதி எவ்வாறு எல்லாம் பாய்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. ஆறானது இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது. ஆறு நீரால் ஓடுவதைப் போன்று இந்த கவிதை சொல்லால் அழகாக ஓடுகிறது. தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் மோதிய உடம்பு தோறும் உயிரென உலாயுதன்றே. தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணர் தடங்கர் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும்
மோதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே. இந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலின் பொருளை இப்பொழுது நாம் காண்போம். தாதுகு சோலை தோறும் மகரந்த தாதுக்களை சிந்துகின்ற மரங்கள் அடர்ந்த சோலைகளிலும், சண்பக காடுகள் தோறும் மரங்கள் செறிந்த செண்பக காடுகளிலும், போது அவிழ் பொய்கை தோறும் அரும்புகள் அவிழ்ந்து மலர்கின்ற குளங்களிலும், புது மணல் தடங்கள் தோறும் புது மணல் நிறைந்த தடாகங்களிலும், மாதவி வேலி பூக வனம் தோறும் குறுக்கத்தி கொடி வேலியை உடைய பாக்கு தோட்டங்கள் தோறும், வயல்கள் தோறும் நெல் வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்கள் தோறும், மோதிய உடம்பு தோறும் பல உடல்களில் ஊடுருவி உயிரென உலாயதன்றே. உயிர் உலாவுவது போல பல இடங்களில் இந்த சரையு நதி மிக அழகாக பாய்கிறது என்பதை எவ்வளவு சிறப்பாக அந்த நீர் ஓடுவதை போன்று இந்த சொல் ஓடுவது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணத் தடங்கள் தோறும், மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும், மோதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே. தான் செல்கின்ற வழிகளிலெல்லாம் இருக்கின்ற மரம் செடி கொடி மணல் வயல் அனைத்திலும் ஓர் உயிரானது பல உடல்களில் தங்கி உலவுவது போன்று இந்த சரையு நதியானது பாய்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார். சரையு ஆற்றின் அழகான ஓட்டத்தை நம் கண் முன்னே படைக்கிறார் கவிஞர். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக நம் கண்முன்னே விரிகிறது. இதற்கு கவிஞர் எடுத்து ஆளுகின்ற உவமை நம் மனத்தை கொள்ளை கொள்கிறது. உயிரானது பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களில் சரையு நதி பாய்ந்து ஓடுவதாக கவிஞர் உவமைப்படுத்தியுள்ளார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திறம்பட மெஞ்ஞானம் தேரவும் மாட்டார், உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்புக்கு அழிவு உண்டு, உயிருக்கு அழிவு இல்லை. இதைத்தான் வள்ளுவரும் கூறுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். கடலில் தோன்றுகின்ற அலைகள் போன்று பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இறைவனின் புகழ்மிக்க திருப்பாதங்களை அடையாவிட்டால் நாம் மீண்டும் பிறப்பதற்கு நேரிடும். அதுதான் இங்கு கவிஞர் கையாளுகிறார். ஓர் உயிர் பல உடல்களில் தங்கி உலாவுவது போல சரையு நதி அழகாக பாய்கிறது என்று மிகச் சிறப்பாக இந்த பாடலை பதிவு செய்துள்ளார். இதை நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஆற்றுப்படலத்தில் அமைந்திருந்த பாடலை நாம் பார்த்தோம். இப்பொழுது பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் அமைந்த ஒரு சந்த சுவைமிக்க பாடலை இப்போது காண இருக்கிறோம். தன் தலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அதாவது தண்டலை மயில்கள் ஆட, குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் தன் தோகையை அழகுற விரித்து ஆட, தாமரை விளக்கந்தாங்க, விரிந்த தாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றியது போல் ஒளி வீச, கொண்டல்கள் முழவின் இயங்க மழைக்கால மேகங்கள் இசைக்கின்ற நகர்கின்ற சத்தங்கள் மத்தள ஒளிபோல் முழங்க, குவளை கண் விழித்து நோக்க, மலரும் குவளை மலர்கள் கண்கள் திறந்து பார்ப்பது போல பார்க்க, தென்திரை எழினி காட்ட, நீர்நிலைகள் எழுப்புகின்ற தூய தெளிந்த அலைகள்
திரைச்சீலைகளை போல விரிய தேம்பிலி மகர யாழின் குற்றமற்ற இனிய மகர யாழின் இனிய இசை போல வண்டுகள் இனிது பாட வண்டுகள் ரீங்காரம் இசைக்க மருதம் வீற்றிருக்கும் மாதோ மருத நிலமானது அமைந்து இருந்தது என்பதை மிக அழகாக இந்த கவிதையை அமைத்திருக்கிறார் கம்பர். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட விரிந்த தாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றியது போல் தோன்ற சூழ்கின்ற மேகங்கள் மத்தள ஒளியை இசைக்க மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண நீர் நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலையாய் விரிய மகர யாழின் தேனினை போன்ற இனிய இசையில் வண்டுகள் பாட மருத நிலமானது அழகாக அமைந்திருந்தது என்று கம்பர் மருத நிலத்தை வர்ணிக்கும் காட்சியின் சுவை இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. அடுத்ததாக பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சந்த சுவை மிக்க கவிதை. சந்தம் விருத்தப்பாவில் பல வண்ண சந்தங்களை படைத்தவன் கம்பன். 96 சந்த நயங்களை கையாண்டு இருக்கிறார் கம்பன். வரம் மிகு கம்பன் படைத்த வண்ணமும் 96 என்று அதனை குறிப்பிடுவர். தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் உள்கொண்ட சமயத்து அண்ணான் உருவினை ஒத்தது கண்டார். இவ்வாறு சந்த நயமிக்க கவிதைகள் 1000 உண்டு கம்பராமாயணத்தில். இங்கு ஓர் அந்த நாட்டினுடைய வளம், அந்த நாடு எவ்வாறெல்லாம் விளங்குகின்றது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நேர்மையாக உண்மையாக வீரராக சிறப்பாக வாழ்ந்தனர் என்பதை இந்த பாடலில் மிக அழகாக பதிவு செய்கிறார். கோசல நாடு எவ்வாறு இருந்தது? வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால். அதாவது இந்த பாடலில் கோசல நாட்டில் வறுமை என்பது சிறிதும் இல்லாத காரணத்தினால் அங்கு கொடை கொடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகவும் செழிப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே யார் ஒருவரும் ஒரு பொருளை வேண்டி பெற இயலாத நிலையில் அங்கு இல்லை. ஆகவே அங்கு கொடை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பாடுகிறார். நல்ல மன்னன் ஆட்சி செய்கின்ற நாட்டின் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுள் இறை என்று வைக்கப்படும். முறையாக ஆட்சி நடத்துகின்ற மன்னனே மக்களுக்கு கடவுள் போன்றவன் என்று கூறுவதை போன்று தசரதனின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே ஒரு பொருளை வேண்டும் என்று இன்னொருவர் இடத்தில் கேட்கக்கூடிய ஒரு வறுமை அங்கு இல்லை. ஆகவே கொடுக்க வேண்டிய அவசியமும் அந்த நாட்டில் இல்லை என்கிறார். திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், திண்மை இந்த இடத்தில் வலிமை என்று பொருள். கோசல நாட்டின் மீது படையெடுத்து வர பகைவர் எவருக்கும் துணிவில்லை, பகைவரே இல்லை. ஆகவே தங்கள் வீரத்தை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் அந்த நாட்டு வீரர்களுக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் அயோத்தி நகரின் மீது படையெடுப்பதற்கு பகை அரசர்கள் பலரும் அஞ்சுகின்ற சூழல். ஆகவே தங்கள் வீரத்தை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாத நாடாக அது விளங்குகிறது. உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் அந்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் உண்மையே பேசுபவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு உண்மை என்பது தனிச்சிறப்புடன் தனியாக அடையாளம் காணப்பட தேவையில்லாததாக மாறுகிறது.
பொய் நிறைந்த இடத்தில்தான் ஒருவன் உண்மை பேசினால் உண்மையின் மதிப்பு பெரிதாகிறது. ஆனால் ஒருவரும் பொய்யே கூறாத பொழுது, அங்கு உண்மையே விளம்புகின்ற போது பொய் உரைக்கு அங்கு இடமில்லாமல் போயிற்று. வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால், அதாவது அறியாமை இருளில் இருந்து அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வதுதான் கல்வி. அங்கு வாழக்கூடிய மக்கள் பல வகையான அறிவு செல்வங்களை பெற்று விளங்குவதால் அங்கு அறியாமையும் சிறிது கூட இல்லை என்று ஒரு நாட்டின் மக்கள் அனைவரும் அறிவுடையவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வளமை மிகுந்தவர்களாகவும் இருக்கின்ற நாடு கோசல நாடு என்று கோசல நாட்டை வியந்து பாடுகிறார். எதுவும் இல்லை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வன்மை இல்லை, திண்மை இல்லை, உண்மை இல்லை, வெண்மை இல்லை என்று சொற்களை கொண்டு அங்கு எல்லாம் சிறந்து விளங்குகின்றது என்று அற்புதமான ஒரு நயமிக்க கவிதையை படைத்திருக்கிறார். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், செருணர் என்ற சொல்லுக்கு பகைவர் என்று பொருள். உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், பொய் இருக்கின்ற இடத்தில் தான் உண்மை வேண்டும், பொய்யே இல்லாத போது எல்லாம் உண்மைதான். வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால், கேள்வி அறிவு. கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கு இடமில்லை. நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாத காரணத்தினால் உடல் வலிமையை எடுத்துக்காட்ட அங்கு வாய்ப்பும் இல்லை. பொய்மொழி இல்லாமல் விளங்குவதால் உண்மையானது தனித்து விளங்கவில்லை. பலவகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை என்று மிக அற்புதமான ஒரு கவிதையை கோசல நாட்டு மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்கிறார் கம்பர். இப்பொழுது நாம் இந்த 3 பாடல்களின் விளக்கங்களை சிறப்பாக கண்டோம். முதல் பாடலானது பாலகாண்டம் பகுதியில் ஆற்றுப்படலத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பாடல். சரையு நதி எவ்வாறு சிறப்பாக பாய்கிறது என்பதை கூறிய பாடல் அது. இரண்டாவது பாடல் நாட்டுப்படலத்தில் அந்த மருத நிலமானது எவ்வாறு விளங்குகிறது என்பதை விளக்குகின்ற ஒரு அழகிய பாடல். மூன்றாவது பாடல் அதே நாட்டுப்படலத்தில் கோசல நாடு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது, அங்கு மக்கள் எத்தகைய பண்பு நலன்களுடன் விளங்குகிறார்கள் என்பதை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. இப்போது இந்த செயல்களின் பொருள்களை பார்த்தோம். சில சொற்களின் பொருள்களை காண்போம். கொண்டல் என்ற சொல்லுக்கு மேகம் என்று பொருள். முழவு என்றால் மத்தளம். திரை அலைகள். திரை கடலோடியும் திரவியம் தேடு என்ற பாரதி வரிகள். அலைகடலோடியும் செல்வங்களை சேர். திரை அலைகள். வன்மை வளமை, செல்வத்தை குறிக்கக்கூடிய வளமை. 3 சுழியின் வன்மை, 2 சுழியின் வன்மை என்றால் வலிமை. செருணர் பகைவர். செருணர் பகைவர். திண்மை வலிமை. திண்மை வலிமை. அடுத்ததாக பாடநூலில் இருக்கின்ற ஒரு வினாவை பார்ப்போம். கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் என்ன? கோசல நாட்டில் வறுமை இல்லாத காரணத்தினால் கொடை இல்லை. கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களை உடைய நூல் என்றால் நீங்கள் கூறிவிடுவீர்கள். 6 காண்டங்களை உடைய நூல். ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்படும் 6 சரையு நதி. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் எந்த நிலத்தின் வளம் கூறப்படுகிறது? மருத நிலம். குருவினாக்கள். மோதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே, இதனுடைய உவமையை விளக்குக என்று கேட்கலாம். ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களிலும் சரையு நதி பாய்கிறது. கோசல நாட்டில் ஏன் வன்மை இல்லை, திண்மை இல்லை? கோசல நாட்டில் வறுமை இல்லாததால் கொடை இல்லை.
நேருக்கு நேர் நின்று போர் புரியும் பகைவர் இல்லாததால் திறமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. இவ்வாறு இன்றைய பாடப்பகுதியில் நாம் 3 பாடல்களை தெளிவாக அழகாக கண்டோம். இதை நீங்கள் நன்கு புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களையும் குறுவினாக்களையும் வழக்கம் போல் மிகச்சிறப்பாக எழுதி அனுப்பிவிடுவீர்கள் என்று கருதுகிறேன். மீண்டும் நாம் நாளைய வகுப்பில் சந்திப்போம். நன்றி. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையணின் வண்டுகள்